என் சத்துருக்களின் கையிலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது மீகா 4:10. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி மீட்பார். பேதுரு சத்துருக்களின் கையில் மாட்டிக்கொண்டு சிறைச்சாலையில் இருந்தார். தேவன் எப்படி அவரை தப்புவித்தார், அவர் என்ன செய்தார் என்று பார்க்கலாம். சத்துருக்களால் சுற்றிலும் பலத்த பாதுகாப்பில் சிறையில் இருந்தால் பேதுரு. மறுநாளில் சிரச்சேதம். ஆனால் முந்தின இரவு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். எந்த அளவு தேவதூதன் வந்து கூட்டிக் கொண்டு போகும்போது கூட இது சொப்பனம் என்று நினைத்தார். அந்த அளவுக்கு நிம்மதியான உறக்கம். இந்த நிம்மதியான உறக்கத்தின் காரணம்தான் என்ன? 1. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இவர் உயிரோடு இருந்தால்தான் அந்த வாக்கு நிறைவேறும். எனவே தன்னை உயிரோடு காக்க கர்த்தர் இருக்கிறார் என்ற நிம்மதி. தன் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்ததினால் நிம்மதியாய் இருந்தார். அதையே கவலையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு என்று சொல்லி பிறகு வசனமாகவும் எழுதி வைத்தார். 2. அவரிடத்தில் இருதயத்தில் அதிகப்படியான ஆத்ம பாரம் இருந்தது. எனவே எப்படியும் நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆழமான எண்ணத்தோடு இப்போது நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். தேவனும் தன் தூதன் மூலமாக அழகாய் அவரை விடுவித்தார். விடுவித்தவர் நேரே போய் ரோதாவிடம் அட்டரன்ஸ் போட்டார். நான் வந்துவிட்டேன், கர்த்தர் என்னை விடுவித்து விட்டார் என்று சொல்லி தன்னை பாதுகாக்க முற்படவில்லை. எந்த இடத்தில் அவரை அடித்து பிடித்தார்களோ அதே இடத்திற்கு திரும்பவுமாய் போய் சுவிசேஷத்தை சொன்னார். நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களிலும் தேவனுடைய காரியங்களில் அதிக பாரத்தோடு உண்மையோடு நாம் காணப்படும் போது நாம் அதை தொடர்ந்து செய்யத்தக்கதாக தேவன் நம் சத்துருக்களின் கைக்கு நம்மளை நீக்கலாக்கி மீட்பார். அப்போதுதானே அவருடைய வாக்குகள் நம்மில் நிறைவேறும். எனவே கவலையை விடுங்க, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை தாங்குவார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். உங்கள் சத்துருவின் கையிலிருந்து உங்களை மீட்டு அவர் காரியங்களை நிறைவேற்ற உங்களை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என் தலை முடியிலும் அதிகமாக என்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் உன் வேலையை அமைதியாய் செய்ய எனக்கு இளைப்பாறுதல் அவசியம். எனவே என் சத்துருக்கள்கிட்ட இருந்து என்னை பூரணமாய் மீட்டுக் கொண்டு உன் வேலையை நான் சமாதானத்தோடு செய்யத்தக்கதாக எனக்கு உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.